நீலகிரியில் மிக கனமழை எச்சரிக்கையால் உதகை, குந்தா, கூடலூர், பந்தலூர் வட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. கோவை மாவட்டம் வால்பாறையிலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மேட்டுப்பாளையம் அருகே பில்லூர் அணையிலிருந்து வினாடிக்கு 8060 கன அடி நீர் வெளியேற்றம். கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. டெல்டா பாசனத்திற்கு கல்லணையிலிருந்து தண்ணீர் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தஞ்சையில் ரோட் ஷோ சென்று கருணாநிதி சிலையை திறந்து வைத்தார். இஸ்ரேல் தாக்குதலில் ஈரான் உளவு பிரிவு தலைவர் உயிரிழப்பு. ஈரானில் 3 நாட்களில் 224 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல். அயன் டோம் வான் பாதுகாப்பை மீறி இஸ்ரேல் நகரங்கள் மீது ஏவுகணை மழை பொழிந்த ஈரான். ஹைபா, டெல் அவிவ், ஜெருசலம் நகரங்களில் கடும் சேதம். இஸ்ரேல் ஈரான் சண்டையால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு. இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலை உயரும் அபாயம். ட்ரம்ப் உறுதி. அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்த 80 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டன. குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உட்பட 30க்கும் மேற்பட்டோரின் உடல்கள் ஒப்படைப்பு. பாட்டிலில் அடைக்கப்பட்ட குளிர்பானங்கள், கார் உள்ளிட்டவற்றின் ஜிஎஸ்டி உயர்த்தப்பட வாய்ப்பு. வரி விகிதங்களை மாற்றி அமைக்கலாமா என்றும் ஜிஎஸ்டி கவுன்சில் பரிசீலனை. தன் மீது ஏதாவது கோபம் இருந்தால் மன்னித்து விடுங்கள் என ராமதாசிடம் கோரிய அன்புமணி. வருத்தப்பட வேண்டாம் எனவும் வேண்டுகோள். ஐயா அவர்கள் என் மீது ஏதாவது கோபம் இருந்தால் ஐயா அவர்களே தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். தந்தையிடம் மன்னிப்பு கேட்பது ஒரு பெரியதல்ல. ஐயா அவர்களே வருத்தப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், கோபப்படாதீர்கள். திருச்செந்தூர் அருகே காவல்துறையின் தடையை மீறி பனைமரம் ஏறி சீமான் போராட்டம். இரத்த காயங்களுடன் மேடையில் உரையாற்றினார். சென்னை ஐஐடியில் சேரவுள்ள பழங்குடியின மாணவிக்கு 2 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கிய தவேக தலைவர் விஜய் மேடையில் கலகலப்பாக நடந்து கொண்டார். வழக்கில் முன்பிணை கோரிய எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியை மனு உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. அண்டை மாநிலங்களுக்கு தப்பி செல்வதை தடுக்க தீவிர வாகன சோதனை. கொடைக்கானல் குணா குகை அருகே சுற்றுலா பயணியிடமிருந்து 500 ரூபாய் நோட்டுக்கட்டை பறித்து சென்ற குரங்கு. மரக்கிளையில் அமர்ந்து ஒவ்வொரு நோட்டாக கீழே வீசியதால் பரபரப்பு.
சைப்ரஸ் நாட்டுக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. இந்தியா ஐரோப்பியா தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் இந்த ஆண்டு இறுதிக்குள் கையெழுத்தாகும் என தொழிலதிபர்கள் மாநாட்டில் உரை. புனே அருகே ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட இரும்பு பாலம், தண்ணீரில் மூழ்கி 4 பேர் உயிரிழப்பு. கனமழை எச்சரிக்கை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குந்தா உள்ளிட்ட 4 வட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பரவலாக கனமழை பெய்து வந்தது. இந்த நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக உதகை, குந்தா, கூடலூர் மற்றும் பந்தலூர் வட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வால்பாறை வட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து ஆட்சியர் பவன்குமார் உத்தரவிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அதிகாலை நிலவரப்படி அணைக்கு 14,160 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. 100 அடி உயரம் கொண்ட பில்லூர் அணையில் நீர்மட்டம் 97 அடியை எட்டியது. அதனால் அணைக்கு வரும் 14,160 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் சண்டையை தான் நிறுத்தியது போன்று இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதலையும் முடிவுக்கு கொண்டு வருவேன் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் ரைசிங் லயன், ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 இஸ்ரேல் மற்றும் ஈரான் மாறி மாறி தாக்குதல் நடத்துவதற்கு வைத்துக் கொண்ட பெயர்கள்தான் இவை. கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஈரானின் அணு ஆயுத நிலையங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதில் ஈரானின் பாதுகாப்பு படை தளபதி, அணு விஞ்ஞானிகள் உட்பட பலர் உயிரிழந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த ஈரான் இஸ்ரேல் மீது அலையலையாக ஏவுகணைகளை வீசியது. இதையடுத்து 2 நாடுகளும் 4வது நாளாக இரவு பகல் பாராமல் வான் தாக்குதலை நடத்தி வருகின்றன. இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு கவசமான அயன்டோமை கடந்து சென்று ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதல்களால் இஸ்ரேலின் பல நகரங்கள் கடுமையாக சேதத்தை சந்தித்துள்ளன. இஸ்ரேலின் அவசர கால சேவை மையமான மேகன் டேவிட் அடோம் தலைநகர் டெல் அவீவ் அருகே உள்ள பேடேம் நகரில் ஈரான் குண்டுமழை பொழிந்தது. இதில் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்த 2 குழந்தைகள் உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ், ஜெருசலேம் ஆகிய இடங்களில் நேற்று பகல் பொழுதிலேயே சைரன்கள் ஒலித்தபடி இருந்தன. ஈரான் நடத்திய தாக்குதலில் இதுவரை 15 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 380க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஈரான் மீது இஸ்ரேல் கடுமையான தாக்குதலை நடத்தி வருகிறது. இஸ்ரேலில் இருந்து சுமார் 2300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஈரானின் மஸ்ஸாத் விமான நிலையத்தில் இருந்த விமானம் மீது தாக்குதல் நடத்தியது. இதனை கண்டு அந்த பொதுமக்கள் அலறியடித்து ஓடினர். ஈரான் தலைநகர் டெஹ்ரான் உட்பட நகரின் பல்வேறு பகுதிகளில் பகலிலும் குண்டு சத்தங்கள் கேட்டன. பல கட்டடங்கள் உருகுலைந்தன. ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் சண்டையை நிறுத்துவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தனியார் ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு குறிப்பிட்டுள்ளார். சண்டை நிறுத்தம் தீர்வு அல்ல என்று சுட்டிக்காட்டிய நெத்தன்யாகு, அணு ஆயுத தயாரிப்பை ஈரான் கைவிட வேண்டும் என்பதே தங்களின் நிலைப்பாடு என்றார்.
இத்தகைய சூழ்நிலையில் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தான் சண்டையை தான் நிறுத்தியதை போன்று இஸ்ரேல் ஈரான் மோதலை நிறுத்துவேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இருதரப்பிலும் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறிய ட்ரம்ப் விரைவில் அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உலகில் பல நாடுகளுக்கிடையே நடைபெறக்கூடிய பிரச்சனைகளுக்கு தான் தீர்வு கண்டு வரக்கூடிய நிலையில் அதற்கான அங்கீகாரம் தனக்கு கிடைக்கவில்லை என்றும் ட்ரம்ப் புலம்பியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் சண்டையில் அமெரிக்காவின் தலையீடு இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்து வருகிறது. ஆனால் மீண்டும் தான் காரணம் என்று ட்ரம்ப் வெளிப்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது.